விவேக்கும் கோகுல்நாத்தும் வீடு வந்து சேர்ந்தபோது ரூபலா நெற்றியில் மின்னும் வியர்வையோடும் வியப்போடும் வாசலில் காத்திருந்தாள். வாங்க என்று குரல் நடுங்க சொல்லி உள்ளே கூட்டி போனாள். லாக் செய்திருந்த பாத்ரூம் கதவை திறந்துவிட்டாள். விவேக்கும் கோகுல்நாத்தும் உள்ளே எட்டி பார்த்தார்கள். பாத்தப்பிற்கு பக்கத்தில் 4-5 கரப்பான் பூச்சிகளும் பள்ளியும் மல்லாக்க செத்து விழுந்திருந்தன. விவேக் ரூபலாவிடம் திரும்பினான். எங்க நீ சொன்ன பூட்ஸ் தடம்? அதோ அந்த ஷெல்ஃபுக்கு கீழே பாருங்க, லேசா மணல் படிஞ்ச மாதிரி. விவேக் பார்த்தான். 2 பூட்ஸ் தடயங்கள். நீ எத்தனை மணிக்கு ஷாப்பிங் போன? 9 மணிக்கு போனேன். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரும்போது மணி 10:10. லாக்கரை திறந்துட்டு உள்ளே வந்து ஸ்டோர் ரூமில் திங்ஸை வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக பாத்ரூம் பக்கம் வந்தேன். நான் வீட்டை லாக் பண்ணிட்டு போகும்போது பாத்ரூம் கதவையும் வெளிப்பக்கமாக தாழ் போட்டுட்டு போனதா ஞாபகம். ஆனால் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகும்போது பாத்ரூம் கதவு காற்றுல ஆடிட்டு இருந்தது. தாழ்பால் திறந்துக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி கதவை சந்தேகமாக திறந்து பார்த்தேன். பாத்டபுக்கு பக்கத்தில் கரப்பான் பூச்சிகளும் பல்லியும் செத்து விழுந்திருந்தது. ஷெல்ஃபுக்கு கீழே அந்த 2 பூட்ஸ் பிரிண்ட்டும் தெரிஞ்சுது. ஏதோ விபரீதம், உள்ளே யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சி உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பூட்ஸ் பிரிண்ட் வேறு பக்கம் ஏதாவது இருந்ததா? இல்லை, பார்த்துட்டேன். விவேக் பாத்ரூமுக்குள் நுழைந்தான். ஷெல்ஃபுக்கு பக்கமாய் வந்து நின்றான். பின்தொடர்ந்த கோகுல்நாத் சொன்னார், வீட்டுக்கு வந்த நபர் பின்பக்கம் சுவரேறி குதிச்சு உள்ளே வந்திருக்கணும். அப்படி வந்தவனுக்கு பாத்ரூமில் என்ன வேலை? கரப்பான் பூச்சிகளும் பள்ளியும் செத்து கிடக்கிறத பார்க்குறப்போ வந்தவன் பாய்சனை ஸ்ப்ரே பண்ணியிருக்கலாம். காற்றுல எந்த மருந்து வாசனையும் இல்லையே. ரூபலா, என்னங்க? ஃபாரன்சிக் குருராஜனுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையை சொல்லு. இது ஃபாரன்சிக் சம்மந்தப்பட்ட விவகாரம், வெறும் கண்ணுக்கு தட்டுப்படாது. ரூபலா டெலிஃபோனை நோக்கி போக விவேக்கும் கோகுல்நாத்தும் பாத்ரூம் கதவை சாத்திவிட்டு வீட்டின் பின்பக்கம் போனார்கள். குரோட்டன்ஸ் தொட்டிகளும் ரோஜா தொட்டிகளும் வரிசையாய் உட்கார்ந்திருக்க சிமெண்ட் நடைபாதையில் நடந்து காம்பவுண்ட் சுவருக்கு வந்து மறுபக்கமாய் எட்டி பார்த்தார்கள். அந்த குறுகிய ரூட்டில் ஜன நடுமாட்டம் சொற்பமாய் தெரிந்தது. கொஞ்சம் தள்ளி தெரிந்த காலி மைதானத்தில் ஒரு சிறுவர் கோஷ்டி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தது. ரூபலா ஷாப்பிங் போகிற நேரத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே பூந்திருக்கான். பாத்ரூமை தவிர வேற எந்த இடத்துலையும் பூட்ஸ் தடயத்தை காணுமே. பாத்ரூம் தரையில் மட்டும்தானே ஈரப்பசம் இருக்கும், அதனால் அந்த இடத்துல மட்டும் பூட்ஸ் பிரிண்ட் தெளிவாக விழுந்திருக்கு. ரூபலா அவர்களை நோக்கி வந்தாள். என்ன, ஃபோன் பண்ணிட்டியா? இந்நேரம் குருராஜன் புறப்பட்டு வந்துட்டு இருப்பாரு. காத்திருந்தார்கள். சரியாய் 10 நிமிஷம் கழித்திருந்த போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த வேன் வந்து வாசலில் நிற்க குருராஜன் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் ஒரு அசிஸ்டண்ட்டும் கூட வர உள்ளே நுழைந்தார். விவேக் எதிர்கொண்டு குருராஜனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போனான். குருராஜன் பார்த்ததுமே சொன்னார், இது பாய்சனிங், வேற எதையும் தொல்லையே? இல்லை, பூட்ஸ் பிரிண்ட் கிளியராக இருக்குது. மெஷர்மெண்ட் அப்நார்மல் சைஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கலாம். ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ பண்ணியிருக்கான் சார். குருராஜன் கைகளில் க்ளவுஸை மாட்டிக்கொண்டு ஷெல்ஃபின் 2வது தட்டில் இருந்த அந்த டூத் ப்ரஷையும் பேஸ்டையும் எடுத்தார். மிஸ்டர் விவேக், இது நீங்களும் உங்கள் மனைவியும் உபயோகப்படுத்துறது தானே? ஆமாம். ஜான் சார். ஃபோட்டோகிராஃபர் ஓடி வந்தார். வீட்டுக்கு பின்பக்கமாக இருக்கிற தோட்டத்துக்கு போய் ஏதாவது ஒரு பூச்சியை பிடிச்சிட்டு வாங்க. ஜான் தோட்டத்து பக்கமாக சென்று 2 நிமிஷங்களில் ஒரு பெரிய சைஸ் கட்டெரும்பை பிடித்து வந்தார். அதை அப்படி விடுங்க. விட்டார். கட்டெரும்பு விறுவிறுவென்று உயிர் தப்பும் அவசரத்தில் ஓட டூத் பிரஷின் குஞ்சம் வைத்த போர்ஷனை ஓடுகின்ற அதன் முன்னால் வைத்தார் குருராஜன். கட்டெரும்பு ஸ்தம்பித்தது. அதன் உடம்பு ஒரு முறை வெட்டிக்கொள்ள ஒரு பக்கமாய் சாய்ந்தது, விரைத்தது. குருராஜன் கலவர பார்வையோடு விவேக்கை ஏறிட்டார். ஹைலி பாய்சன்ட். 2 டூத் பிரஷ்லையுமே பாய்சனிங் பண்ணப்பட்டிருக்கு. சைனைட்? மேபி, இருந்தாலும் பார்க்கணும். சைனைட்டை காட்டிலும் உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம். ஸ்மெல் இல்லை, கலர்லெஸ். ஜான் சார், பாத்ரூமில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இறந்து கிடக்கிற இன்செக்ட்ஸ், பல்லி, இதுகளையும் ஒரு பாலித்தீன் கவரில் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. எஸ் சார். நாராயணன், நீங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் சர்ச் பண்ணி ஸ்பாட் அவுட் பண்ணிடுங்க. அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் பெரிடரிங் செய்ததில் ஈடுபட்டார். இரவு 11 மணி. அடையார் காந்திநகர் ஸ்டேஷனில் ஆள் நடமாட்டமற்ற அந்த தெருவின் கோடியில் இருந்த டெலிஃபோன் பூத்துக்கு முன்னால் அந்த பைக் வந்து நின்றது. பைக்கில் இருந்து இறங்கிய நபர் சுற்றும் முற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு அந்த டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்தான். கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு ரிசீவரை எடுத்து டயலை சுழற்றி ஹலோ என்று குரல் கேட்டதும் காசை போட்டு லைனுக்கு உயிர் கொடுத்து நான் தான் என்றான். என்னாச்சு? நிலைமை கொஞ்சம் சிக்கல். எப்படி? போலீஸ் முன்ன காட்டிலும் உஷார்.
விவேக் இன்னமும் ஷார்ப்பு. வீட்டை லாக் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரிட்ஜ் இன்டர்நேஷ்னலில் தங்கிட்டான் ஒய்ஃபோட. எல்லாம் நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்தால் தான். பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. செத்த கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் நம்ம திட்டத்தை நாசமாக்கிடுச்சு. இனிமேல் நம்ம விவேக்கை நெருங்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடும். சரி, அந்த ஜெயமேரியை மடக்குனியா? 2 தடவை வீட்டு பக்கமாக போய் பார்த்தேன். வீட்டில் யாரோ உறவுக்காரங்க இருந்தாங்க, வந்துட்டேன். அவளை சீக்கிரமே தொடணும். போலீஸ் தீவிரமாக இருக்கும்போது அந்த ஜெயமேரி தேவைதானா? எனக்கு வேணும், 2 நாளில் எனக்கு வேணும். நீ போய் விஷயத்த சொன்னாலே போதும், மடங்கிடுவா. மாட்டிக்கும், யோசிங்க. முட்டாள், சொன்னதை செய். சரி, இனிமேல் ராத்திரி நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணாத. ஸ்காட்ச் சாப்பிட்டுட்டு படுக்கையில் நான் மிதந்துட்டுருக்கிற நேரம் ஃபோன் பண்ணி பால் பண்ணாத. சரி, இப்போ எங்கேருந்து பேசுகிற? அடையார் கேட் காந்தி நகர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து. நாளைக்கு காலையில் 11 மணி சுமாருக்கு ஜெயமேரி வீட்டுக்கு போய் காரியத்தை பழமாக்கிட்டு வா. போலீஸை பற்றி நீ பயப்படாத. நீயும் சரி, நானும் சரி, எந்த காலத்துலேயும் போலீஸில் மாட்டிக்க மாட்டோம். தைரியமாக காரியத்தில் இறங்கு. சரி, நேராக வீட்டுக்கு போயிடு, வெளியில் சுற்றிட்டு இருக்காத. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டதும் பைக் பேர் வழியும் ரிசீவரை வைத்துவிட்டு டெலிஃபோன் பூத் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான். பைக் அருகே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார்.